காளையும் தவளையும். ஒரு நாள் ஒரு பசுந்தரையில் ஒரு காளை மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. தற்செயலாக புல்லுக்குள் இருந்த ஒரு குட்டி தவளையின் மீது அது கால் வைக்க தவளை நசுங்கி மாண்டது. அதை பார்த்த மற்ற குட்டி தவளைகள் தங்கள் தாயிடம் ஓடிச் சென்று நடந்ததை கூறின. அம்மா அம்மா, நமது தவளை அண்ணன் புல்லுக்குள் மறைந்திருந்த போது ஒரு காளை மாட்டின் கால் அதன் மேலே பட்டு நசுங்கி விட்டான். நம் தவளை அண்ணனை நசுக்கிய பிசாசு எவ்வளவு பெரியதாக இருந்தது தெரியுமா என்றன ஆச்சரியத்துடன். அதை கேட்ட தாய் தவளை வீண் கர்வம் கொண்டது. அந்த காளை போல் தானும் பெரியதாய் குழந்தைகளுக்கு காட்ட நினைத்தது. உடனே மூச்சை பிடித்து வயிற்றை உப்பி தன் குழந்தைகளை கேட்டது, இவ்வளவு பெரியது இருக்குமா என்று. குஞ்சுகள் மேலும் கீழும் பார்த்து, இல்லை இல்லை, இன்னும் பெருசு, இவ்வளவு பெருசு என்று சொல்லின. தாய் தவளை இன்னும் கொஞ்சம் வயிற்றை உப்பி, இவ்வளவு பெரியது இருக்குமா என்று கேட்டது. இதெல்லாம் பெருசா? உன் வயிறு வெடிக்கிற அளவு இன்னும் எவ்வளவு பெரிதாக உப்பினாலும் அந்த காளைக்கு ஈடாக பெருசா வரவே முடியாது, போமா என்றன. அதை கேட்ட தாய் தவளைக்கு கர்வம் அதிகமாயிற்று. தான் பலம் கொண்டு மீண்டும் காற்றை நன்றாக உள்ளிழுத்தது. இதனால் உப்பிக்கொண்டே போனது. வயிறு வெடித்து மாண்டது. நீதி: தங்கள் தகுதிக்கு மீறிய காரியங்களை கர்வம் கொண்டு செய்ய முயற்சிக்கிறவர் கெட்டு போவார்கள்.